ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் என்ன பற்றி போகணும், டாப் 5 அடல்ட்ஸ் மூவி பார்த்தா எனக்கு வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் மாதிரியே வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே நேரத்தில் நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அதான் போட்டுக்க டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வாங்க வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ 5th பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்டெப் ஓவர் 2020 வந்து IMDb ரேட்டிங் 5.6 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியை பற்றி ஹீரோ அப்புறம் அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கேட்டுட்டு ஒரு சாதாரணமாக விட்டுறாரு. ஸோ விட்டுட்டு அவர் பக்கத்து வீட்டு நம்பர்கிட்ட ஒரு தத்துவம் மாதிரி ஒன்று கேட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு அப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதோட ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். செம்மையான ஒரு மேட்டர் படமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 4th பிளேஸ் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா த ஃபேமிலி 2013 வச்சு IMDb ரேட்டிங் 6.3 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களோட குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ ரவுடி கும்பல்கிட்ட ஒரு வந்து சிக்னதுக்கு அப்புறம் எப்படி வந்து இவர் வந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டோரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு வந்து வேற பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போங்க, அந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. ஸோ அதில் நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இதோட ஸ்டோரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ காமெடி அதே நேரத்தில் அடல்ட்ஸ் மூவியை பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கு. 3rd பிளேஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளட்டி மேரி 2011 வந்து IMDb ரேட்டிங் 2.2 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ வந்து போயிட்டு உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டுருவாங்க. ஸோ கொண்டப்புறம் ஒரு பேயை வந்து அவங்களை வந்து பிள்ளை வாங்கினாலும் இல்லையா அப்படிங்கிறத ஸ்டோரி லைன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செம்மையான ஒரு மேட்ரு படம். அதே நேரத்தில் தரமாக அந்த பேயை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ 2nd பிளேஸ் பேசிக் இன்ஸ்டிட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1992 வந்து IMDb ரேட்டிங் 7.0 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவி 2 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் வந்து நடந்திருக்கும். அந்த கிரைம் வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பாரு. ஸோ அந்த கொலையை செஞ்சவங்க வந்து நிறைய பேர் வந்து டவுட் போடுவாங்க. நம்ம ஹீரோயின் மேலே பார்த்தீங்கன்னா வந்து டவுட் வந்து வரும். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க ஹீரோவும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ செம்மையான ஒரு மூவி. 2nd பிளேஸ் இருக்கனால கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் தரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்காம பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா மூவி. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பியூட்டி 1999 வந்து IMDb ரேட்டிங் 8.3 இந்த மூவி இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹீரோ அப்புறம் குழந்தைகள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அவரோட பொண்ணோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா மேட்டர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆஸ்காரோட வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸ்கூல் மெமரிஸில் யாரெல்லாம் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மூவியை யாரும் பார்க்காம பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.